ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வீக்லி vlog தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து நான் செய்கிறேன். இங்கே உள்ள கடையில் மிக்ரோஸில் தான் வாங்கி எடுத்தேன் கொஞ்சம் சாமான். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன எப்படி இது செய்கிறதுன்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பச்சை பயறு. இது வந்து துருக்கி ஷாப்பில் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தூரம் தான். அப்புறம் வந்து இது வந்து பூசணி விதை. ஸோ பூசணி விதை, அப்புறம் பாதாம் இருக்குது, கஜு எடுத்துருக்கிறேன், மில்லட் எடுத்துருக்கிறேன், அப்புறம் வந்து கோதுமையும் எடுத்து. சொன்ன பொருட்கள் எல்லாம் வந்து 1 கப் அளவில் நான் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கொட்டிக்கலாம். வந்து பூசணி விதை. முதல் எதில் வந்து எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப் தான். ஸோ ஒரு ஃபுல் கப். அதையும் கொட்டிக்கலாம். இது வந்து கருப்பு உளுந்து. இது வந்து தமிழ் கடையில் கிடைக்குது. ஸோ கருப்பு தோலோடு இருக்கிற உளுந்து, அதுவும் 1 கப் போட்டுக்கிறேன். அடுத்தது மில்லட். பாசிப்பயிறு, ஸோ இதை மாவாக்குற ப்ரோசஸ் பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு பிறகு தான் வ்ளாக் எடுத்தேன். ஸோ பட் வந்து இது வந்து கண்டினியூட்டிக்காக வந்து இந்த கிளிப்போடு சேர்த்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி வந்து அந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து பாலில் சேர்த்து ஒரு ட்ரிங்காக செய்யணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் கப்புக்கு இருக்குது. நான் கொஞ்சத்தை வச்சுட்டேன், அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம்னு வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ அது வந்து ஒரு காவாசி தான் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிக்கணும். நான் வந்து கொஞ்சமாக இப்படி இந்த பதம் வரும்போது பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து கொஞ்சம் சூடு வந்தோடனே இறக்கிடலாம். இது வந்து கட்டி பிடிக்க விடக்கூடாது. கட்டி பிடிக்காமல் கிளறி விடணும். கொஞ்சம் திக்காக வந்தோடனே இறக்கிடலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து சூப்பர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இதை வந்து குடிங்க. இது வந்து நேச்சுரலான ப்ரோட்டீன் பவுடர். எல்லாமே ப்ரோட்டீன் கண்டெயின் இருக்கக்கூடிய விதைகள், நட்ஸை வச்சு சேர்த்து செய்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும். ஸோ செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா என்னோடய மகள் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அவள் வந்து இங்கிலாந்துக்கு போயிருந்தா, அதாவது லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்காக. ஸோ அவங்களுடைய ஸ்கூலால் 1 மந்த் அப்படி வந்து அங்கே வந்து லாங்குவேஜ் படிக்க போகணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து இங்கிலாந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன்னா வந்து சுவிஸுக்கு வந்து கிட்ட இருக்கிறதுனால, மற்றது வந்து ஈஸியாக 1.5 ஹவருக்குள்ளேயே போயிடலாம். அதுக்காகவும் தான். ஸோ அவள் ரிசீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் சூரிச் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம்.
schnell போயிட்டு Indian பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டிலே ஆகிருந்தது. அதனால் கொஞ்சம் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த டைமில் நாங்கள் பார்த்திங்கன்னா கேஎஃப்சியில் சாப்பிட்ருந்தோம். ஸோ எங்களுடைய டின்னர் வந்து கேஎஃப்சியில் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ லைட் தெரியுதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வரவே வந்து நைட் 1 மணி ஆயிடுச்சு, மிட் நைட். ஸோ வந்து அடுத்த நாள் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஸ்பெஷலான லன்ச் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். மகளுக்கு வந்து நண்டு பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு நண்டில் ஒரு டிஷ்ஷு, அப்புறம் வந்து இறாலில் ஒரு டிஷ், மகனுக்கு பிடிக்கும் இறால். ஸோ அது ரெண்டும், அப்புறம் வந்து ஒரு சலட் அப்படின்னு சொல்லி லன்ச் வந்து சூப்பராக நாங்கள் ஸ்பெஷலாக செய்திருந்தோம். ஒரு அரைவாசி பதத்துக்கு பொரியும் போது வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச வெங்காயம், அதுலேயும் மசாலாலாம் இருக்குது. ஸோ மசாலா சேர்த்த வெங்காயத்தை வந்து அதோட சேர்த்தா சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், நல்ல வாசமாகவும் இருக்கும். க்ளீன் பண்ணி வச்ச இறாலில் பார்த்திங்கன்னா உப்பு, பாஸ்லி, அப்புறம் கொஞ்சம் உள்ளி பவுடர் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விடணும். விட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒலிவ் ஆயிலில் வந்து இந்த இறாலை வந்து நல்லா வதக்க விடணும். கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் விடுறேன். நாங்கள் வந்து முக்கால் பதத்துக்கு வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 10 வெள்ளைப்பூண்டு அளவில் நல்லா சின்னதாக நொறுக்கி வச்சுருக்குறோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஸ்டார்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது, ஒரு முக்கால் பதத்துக்கு வரும்போது தான் ஆட் பண்ணணும். அது கூடவே வந்து நாங்கள் வந்து ரெட் வைன் விடுறோம். நார்மலாக வந்து ஒயிட் வைன் விடணும். ரெண்டையும் விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணியும் விடலாம். ஆனால் வந்து விட்டிங்கன்னா தான் ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். எங்களோட சண்டே சமையல் இவ்வளவு தான். சூப்பராக இந்த லஞ்சை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இப்போ வந்து இங்கே சம்மர் ஹாலிடே, ஸ்கூல் எல்லாம் ஹாலிடே. ஸோ வெதர் வந்து மோசம், சரியான மோசம். பார்த்திங்கன்னா மழை, சரியான மழை. நான் வேணா காட்டுறேன். சரியான மழை, பெரிய பெரிய துளியாக விழுது. சம்மர் என்ஜாய் பண்ண வேண்டிய டைமில் மழையை என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இருந்து கார்டனில் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு மழையும் காற்றும், குளிர், வெளியில் இருக்க முடியாது. நானே புல்லோவரோட தான் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து உள்ளுக்கு இருந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவ் ஒர்க் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தையல் வேலை வந்து பெண்டிங்கில் இருக்குது. என்னோடய ஒரு ப்ளவுஸ் ஒர்க், அப்புறம் வந்து சல்வார் ஒன்று தைச்சேன். ஸோ ஆரி ஒர்க் பண்ணி சல்வார் தைச்சேன். ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ரொம்ப நாளாக அந்த சல்வார் வந்து முடியாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அது கட்டாயம் முடிக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணினா தான் வந்து கொஞ்சம் பொழுது போகும். மழையுமா வெளியிலையும் போக முடியாது.
பார்ப்போம். பின்னேரம் வந்து கொஞ்சம் மழை விட்டால் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்னு இருக்குது. வீட்டு சாமான் வாங்கணும். ஏன்னா மகள் வந்துட்டான். ஸோ அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அப்படி வாங்கலாம்னுட்டு போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இணைஞ்சிருங்க. நான் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் நான் தைச்சது பார்த்திங்கன்னா சைட் டாட்டெல்லாம் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக் லைன் எல்லாம். ஸோ இது வந்து ஒரு துணி, காட்டன் மெட்டீரியல், சாஃப்ட் காட்டன். ஸோ இது ப்ளவுஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் காப் வந்து இப்படி வருதில்ல, இதில் வந்து பட்டன் கனெக்ட் பண்ணணும். ஸோ பட்டன் கனெக்ட் பண்ணுறது நான் இந்த ஃபேப்ரிக்லேயே வந்து பட்டன் செய்ய போகிறேன். ஸோ அதை எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னால் போலோ ஃப்ரம் யூகே மகள் கொண்டாந்தான். ஃபேப்ரிக் பட்டன் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது அதே ப்ளவுஸ் மெட்டீரியல், துணி கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. ஸோ அதில் வந்து ஸோ இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. எனக்கு தேவையானது வந்து இந்த சைஸ். ஸோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் வெட்டி எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த பட்டன் மூடி. நான் 2 பட்டன் தான் செய்ய போகிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேப்ரிக் தேவையில்லை, சின்ன ஃபேப்ரிக் போதும். இந்தளவு சைஸ் அந்த கட் பீஸ் இருக்குல்ல, அதே போதும். ஸோ இதை வந்து ரெண்டையும் ஒரு ஷேப்பாக ரவுண்டாக வைக்கிறேன். ஓரளவு ரவுண்டாக எடுத்தாச்சு. நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வெட்டி இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து பட்டன் இந்த பேக்கெட்டும் நான் எடுத்தேன், வாங்கினேன், டெமோவில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். ஸோ இது செப்பரேட்டாக, இது செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வந்து ஆர்டர் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா செட்டாகவே இருக்குது. ஒரு பக்கம் மூடி இருக்குது, இன்னொன்று வந்து தட்டையாக ஒரு இந்த பட்டனெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். ஸோ வந்து அது பட்டன் தைக்கிறதுக்கு. ஸோ எங்களுக்கு தேவை இப்போ இது. ஸோ ஃபேப்ரிக்கை வந்து ரிவர்ஸ் சைடு, இப்போ இது நல்ல பக்கம், இது ரிவர்ஸ் சைடு வந்து இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இந்த பட்டன் மூடி மாதிரி இருக்குல்ல, அதை வந்து சரியாக சென்டர் பார்த்து இப்படி திணிக்கிற மாதிரி சரியான சென்டர் இருக்கணும். அப்போ தான் எல்லா துணியும் ஈவனாக வந்து இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸ் துணி எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து நடுவில் விடுறேன். விட்டுட்டு இந்த மூடி மாதிரி இருக்குல்ல, இதை வந்து இந்த நடுவில் ஹோல் பண்ணுறதுக்கு மாதிரி இப்படி வச்சு அமர்த்திட போகிறேன். அமர்த்திட்டு இந்த பாட்டு இருக்குது, இது நான் இதில் வந்து இதுக்கு செட் ஆகிறது வந்து இது தான். ஸோ இதை வச்சு நான் சின்னதாக ஒரு அடிக்கிறேன். நல்லா அடிக்கணும் இல்லை. பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ அடித்த பிறகு இது வந்து சிலிக்கான் ரப்பர்னால் இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலே வெளியில் வரும். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு பட்டன் செய்தாச்சு. சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த இடம் இருக்குல்ல, இதில் தச்சிருக்கிறேன் நான். உள்ளுக்கு வந்து இழுத்து பட்டன் போடக்கூடிய மாதிரி ஒரு கப் ஒன்று. ஸோ இதுதான் இது. இந்த இடத்துல நான் வந்து இப்போ கையால் தான் தைக்க போகிறேன். இப்படி 2 பட்டன் தான் எனக்கு தேவை. 2 பட்டன் செஞ்சாச்சு. ஸோ இதை வந்து நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த தூள் வந்து ரொம்பவே வந்து எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் வந்து பட்டன் மேக்கிங் மிஷின் எல்லாம் ரொம்ப காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இதில் வந்து எத்தனை பட்டனும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். என்ன கொஞ்சம் டைம் தேவைப்படும் இப்படி வச்சு அதுக்குள்ளே எல்லாம் துணியெல்லாம் திணிச்சு.
ஆனால் வந்து எங்களுக்கு சும்மா சாதாரணமாக நீங்கள் வீட்டில் வந்து தைக்கிறேன்னு சொன்னால் இந்த பட்டன் மேக்கர் வந்து ஓகே போதுமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே 2 பட்டன் செஞ்சுட்டேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தைச்ச சல்வார் ஆரி ஒர்க் பண்ணி. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்குது. ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் நெக் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு ஷால் ஒன்று கொடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து மெச் ஆகுமான்னு என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஷால். ஸோ இதை வந்து லைட்டாக இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் பார்டர் கொடுப்போமான்னு யோசிக்கிறேன். ஸோ லேஸ் இல்லாட்டி கையில் ஏதாவது பெயிண்டிங் மெச் வராது. பட் லேஸ் இல்லாட்டி ஃபுல்லாக வந்து ஷால் வந்து ஆல் ஓவர் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். பின்னுக்கும் பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் நெக். ஸோ ஹேண்டுக்கு பாருங்கள், கைக்கும் வந்து இந்த நெக்குக்கு வந்து மெச் ஆகிற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடவாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒர்க் 3/4 ஸ்லீவ்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரா சில்க் மெட்டீரியலில் வந்து தைச்சேன். இது வந்து என்னோடய சைஸ். பார்த்திங்கன்னா சைடெல்லாம் நல்லா நீட் ஃபினிஷாக இருக்குது. சைடு உள்ளுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் நீட் ஃபினிஷாக இருக்குது. எனக்கு எப்படி ஃபிட் ஆன் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அண்ட் வந்து அன்றைக்கி பகல் பார்த்திங்கன்னா ரொட்டி தான், வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் போட்டு செய்த ரொட்டி. அப்புறம் வந்து சம்பல் மாசி போட்டு செய்தது. அப்புறம் வந்து சிக்கன் கறி. ஸோ அவ்வளோதான் எங்களோட லன்ச். டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் தான். லன்ச் முடித்து நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸுக்காக வெளியில் போயிருந்தோம். செங்காலனுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா லிப்போன்ற ஒரு கடைக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அதோடு வந்து வீட்டு சாமானும் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து அல்டி லிட்டில் அப்படி போயிட்டு சாமானும் வாங்கியிருந்தோம். எது இதா எல்லாம் அக்ஸியோன் ப்ரைஸ் போட்டிருக்குறாங்கண்ணா. எது இந்த கண்ணாடி நம்மக்கிட்ட இருக்குது தானே. நல்ல மேஸ் 400 விரிக்கலாம் போல. ஓ கிளாஸ் பூவில் வாங்கிட்டு வந்த புத்தர். இது வந்து லத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் லேம்ப் போட்டிருந்தாங்க குறைச்சி. இன்றைக்கி வந்து வெளியில் சூரிய வெளிச்சம் அதிகமாக இல்லை. பார்த்திங்களா மூடிட்டு இருக்குது பாருங்க. இதை வந்து எங்கே வைப்போம்? இது எல்லாமே அக்ஸியோனுக்கு இருந்தது. ஸோ இது பார்ப்போம். கொண்டு வா எங்கே வைப்போம். இந்த புத்தாவும் நாங்கள் இன்றைக்கி வாங்கினோம். ஸோ இது வந்து கார்டனில் வைக்கக்கூடிய ஒரு புத்தா. பாருங்க எங்கே வைப்போம் சுஷா? இதில் இருக்குமா? அந்த மூலையில் வச்சுட்டோம். எஸ், இது பெர்ஃபெக்டாக இருக்குண்ணே. சூப்பராக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கினோம். கார்டன் சரியான ஒரு சீப்பாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கவுண்டில் போட்டிருந்தாங்க. சரியான பெருசு. என்னோட அரைவாசிக்கு இருக்குது இங்கே. அவ்வளோ பெருசு.
ஸோ அப்புறம் வந்து ஈவினிங்கில் வந்து நான் தைச்ச இந்த சல்வாரை வந்து ஃபிட் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள். வீடியோ பற்றின காமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.